ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, அரசாணிக்கெல்லாம் போட்டு எப்படி புளிக்குழம்பு செய்யலான்னு பார்க்கலாங்க. பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு செய்வாங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ பக்கம் எடுத்தாச்சுங்க. வெங்காயம், வெள்ளைப்பூண்டு போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் குருமிளகு எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம், பூண்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது கூட குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாச்சுங்க. எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. மசாலா பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காய சூட்லேயே போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வணக்கி எடுத்துகிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. அது கூட குழம்பு தாளித்து விட்டுடலாம். வடச்சட்டியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கிக்கலாங்க. இது கூட காயெல்லாம் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குதுங்க. காய் பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இது கூட கொஞ்சமாக தண்டு, ஒரு 2 தக்காளி, அவ்வளோதாங்க. எல்லா காயும் நல்லா அரிஞ்சு போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ காயெல்லாம் உள்ள போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க எண்ணெயிலேயே. பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பாட்டுக்கு நம்ம இதே மாதிரி தான் குழம்பு வைப்போம். அதாவது அரசாணிக்காய், சேனக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு வைப்போம். கூட வந்து மொச்சப்பயிறு வந்து தனியாக வேக வச்சு அதையும் வந்து இதில் சேர்த்து புளிக்குழம்பு வைப்பேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி சாப்பாடுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காயெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த காயில் அரசாணிக்காய் மட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா வெந்து வரும்போது சீக்கிரம் அது கரைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். கூட வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வணக்கி ஆற வச்ச வெங்காயம், பூண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டா தான் குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேங்க. காய் ஓரளவுக்கு எண்ணெயில் வணங்கின பிறகு நம்ம காய் வந்து புளி கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுண்டை வச்சு நாளைக்கு காலையில் சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளியோடு சேர்ந்து நல்லா காய் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட மொச்சப்பயிரும் முருங்கைக்காயும் போட்டால் பொங்கல் குழம்பு ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லா காயும் போட்டு கூட்டு குழம்பு வச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்கும் மேட்ச் ஆயிரும். இட்லி, தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் குழம்பு வந்து ரொம்ப மேட்ச் ஆயிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றி இருக்கிற மசாலாவே அதில் ஊற்றிக்கலாம். போட்டு காயோடு சேர்த்து மசாலாவை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா இன்னும் டக்குன்னு வெந்துடும். இப்போ சுட சுட சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா குழம்பு வந்து ரெடி. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மேலால் பிரிஞ்சு வந்துடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் எல்லா காயும் போட்டு காரக்குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு புஜஸ் டெலிவரி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.